Hello students, 12th Maths example 2.3 பார்க்க போறோம். இதை வந்து 3 plus 4i by 5 minus 12i x plus i ஃபார்ம்ல எழுத சொல்றாங்க. எழுதிட்டு இதனுடைய ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம z ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, கீழே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. இதை ஒரே காம்ப்ளெக்ஸ் நம்பரா மாற்றணும். எப்படின்னா கீழே இருக்கிறதுனுடைய காஞ்சிகேட்டால நியூமினேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்றோம். இங்க 5 minus 12iங்குது. என்ன பண்றோம்? 5 plus 12iயால நியூமினேட்டர்லயும் அதே 12iயால டினாமினேட்டர்லயும் மல்டிபிள் பண்றோம். இப்போ முதல்ல டினாமினேட்டர்ல மல்டிபிள் பண்ணலாம். கீழே பாத்தீங்கன்னா a minus ib a plus ib a minus ib a plus ib ஃபார்முலா நமக்கு தெரியும். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். அப்போ இங்க என்ன வரும்னா 5 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் வரும். சரிங்களா? இங்க டினாமினேட்டர்ல i எல்லாம் எதுவும் வராது. சரி, நியூமினேட்டர்ல மல்டிபிள் பண்ணலாம். இப்போ 3 into 5 என்ன கிடைக்கும்? 15. 3 into 12i பிளஸ் 36i அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது 4i into 5 என்ன வரும்? பிளஸ் 20i. அடுத்தது 4i into 12i மல்டி பண்ணணும். 4 into 12 48 எழுதிக்கலாம். 48 i into i ஸ்கொயர் வரும். i ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் -1. அப்போ என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு -48 அப்படின்னு கிடைக்கும் இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல -48. சரிங்களா? இந்த ஸ்டெப் இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. இப்போ கீழே 5 ஸ்கொயர் 25 அப்படின்னு கிடைக்கும். பிளஸ் 12 ஸ்கொயர்னா 144. நெக்ஸ்ட் 15 minus 48. 48 இருந்து 15 மைனஸ் பண்ணுங்க. 48 minus 15 3 வரும். இங்க பாத்தீங்கன்னா 3 வரும். சரிங்களா? -48 தான். அப்போ -33 வரும். இப்போ -33 36 plus 20 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. பிளஸ் 56i அப்படின்னு கிடைக்கும். இப்போ -33 plus 56i டிவைடட் பை 25 plus 144 169. இப்போ பாத்தீங்கன்னா -33 டிவைட் பை 169 பிளஸ் 56i by 169 அப்படி எழுதிக்கலாம். z equal to -33 divided by 169 plus 56i by 169. 56i divided by 169. ஓகேங்களா? எழுதிட்டோம். இப்போ x plus iy ஃபார்முலா எழுத சொல்றாங்க. x plus iy அந்த ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். முதல்ல ரியல் பார்ட் எழுதலாம். ரியல் பார்ட் ஈக்குவல் டு ரியல் பார்ட்னா i இல்லாதது. i இல்லாதது எது? -33 divided by 169. இதுதான் i இல்லாதது. இமேஜினரி பார்ட் எழுதுறோம். இமேஜினரி பார்ட்னா ஐக்கு பக்கத்துல இருக்கிறது. சரிங்களா? ஐ சேர்த்து எழுதக்கூடாது. 56 by 169. ஓகேங்களா? இதான் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட். ஃபர்ஸ்ட் x plus iy கேட்கறாங்க, எழுதிட்டோம். ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் எழுதிட்டோம். சரிங்களா? தட்ஸ் ஆல் ஸ்டூடண்ட். நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாம்.